ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு எப்பவும் போல தான் நம்ம கோதுமை மாவை எப்படி தோசைக்கு கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே பீட் பண்ணி வச்சுருங்க. நல்லாவே கட்டிகள் இல்லாமல் நல்லாவே பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம எப்படி கோதுமை தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரியே நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும். அதாவது மேலே இருக்கிற மாவெல்லாமே வெந்து வர ஆரம்பிக்கும் போது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வெந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா 2-3 தடவை நல்லா பரட்டி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடும். நார்மலாக குழந்தைங்களுக்கு அதிகமாக கோதுமை தோசை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாப்பிட்டாலுமே மார்னிங்க்கு நல்லாமே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவால் தான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.